தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் அண்ட் எம்எஸ்டி ஐட்ரெண்ட் இண்டிகேட்டர் எல்லா மார்க்கெட்டையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணியும் காட்டுறோம், உங்களுக்கு லைவாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணியும் காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ நேத்தியோட மார்க்கெட் பார்க்கலாம். நேத்தியோட மார்க்கெட் வந்து நல்ல ப்ளஸில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அப்புறம் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரசரன்னு கீழே வந்துச்சு. இப்போ நேத்தியோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, என்எஸ்சி டுமாரோ மார்க்கெட்டை வச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே செல்லு ஆக்டிவேட் ஆகி அன்றைக்கி ஃபுல்லாகவே செல்லில் தான் இருந்தோம். அப்போ அதில் போக நமக்கு டிஃபால்ட் ட்ரேடிங் இருக்குது. ஒன் டே பிஃபோராக நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண முடியும். அது போக டிஃபால்ட் செட்டிங்ஸ்லையும் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படின்னா அன்னையோட ட்ரேடிங் இன்ட்ராடே மட்டும் மார்னிங் ஸ்டார்ட் ஆகிட்டு ஈவினிங்குள்ளே முடியும். என்எஸ்சி டுமாரோ அப்படிங்கிறது மாலையோட மார்க்கெட்டை இன்றைக்கி அனலைஸ் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அதைப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ட்ரேடிங் காட்டிடுறேன். இப்போ இந்த டிஃபால்ட் ட்ரேடிங்கில் நான் உங்களுக்கு டெக்னிக் ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஹைகனாஷி கேண்டில் வச்சுக்கிங்க. அதாவது நார்மல் கேண்டிலில் வரக்கூடிய ஜோன் லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜோன்கிட்ட அந்த கேண்டில் வரும்போது, இப்போ இன்றைக்கி பாருங்கள், அந்த வேல்யூஸை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மேலே டாப் ஜோன் இருக்குது, கீழே வந்து பாட்டம் ஜோன் இருக்குது. கீழே உள்ளது டிமாண்ட் ஜோன், அதாவது பை பண்ண வேண்டியது. மேலே உள்ளது சப்ளை ஜோன், அதாவது செல் பண்ண வேண்டியது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 2 கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது. அந்த 2வது கேண்டில்லையே நமக்கு தெரியுது மார்க்கெட்டு கீழ் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லி. அதாவது மேலே போன அந்த மார்க்கெட்டை செல்லர்ஸ் வந்து கீழே பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த கொஞ்சம் ஜூம் பண்ணி நல்லா பாருங்கள். அந்த கேண்டிலை பார்த்தாலே வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. இந்த கேண்டில் 9, 20 கேண்டிலை பார்த்தாலே நமக்கு தெரியுது மார்க்கெட்டை வந்து கீழே பிடிச்சி இழுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த கேண்டிலோட பாடி வந்து கீழ் நோக்கி க்ளோஸ் ஆகிருக்கு, விக்கு வந்து மேலே பெருசாக இருக்குது. அதுக்கு அடுத்த அந்த லோ உடச்ச உடனே நம்ம செல்லுக்கு போகலாம். இது வந்து சிம்பிளஸ்ட்டு டெக்னிக்கு. கேண்டிலை பார்த்தாலே நமக்கு தெரியும். சரி, இல்லை நம்மளுடைய ஜோனுக்கு வந்து டச் பண்ண விடுறோம். இப்போ டச் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள், டச் பண்ண உடனே மேலே போயிட்டு அடுத்த கேண்டிலே நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டை கொடுத்துருக்கு. ஆனால் மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல் ட்ரெண்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பை பண்ணக்கூடாது. எப்போ பை பண்ணணும், திருப்பியும் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நம்மளுடைய ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். இப்போது இந்த கேண்டில் பாருங்கள், 10-5 கேண்டில் வந்து மேலே க்ளோஸ் ஆகலை. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள் 10-10, அதுவும் மேலே க்ளோஸ் ஆகலை. அதுக்கு அடுத்தது எந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள், எதுவுமே க்ளோஸ் ஆகவே இல்லை. அதுக்கு அடுத்தது எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கேண்டில் 12:30 மணியோட கேண்டில் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ மேலே க்ளோஸ் ஆன உடனே அந்த ஹையை பிரேக் பண்ணணும். அந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸுக்கிட்ட வரும் மார்க்கெட்டு. அப்போ க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, 25,170. அப்போ அதுக்கிட்ட திருப்பி வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும், என்ட்ரியை எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ என்ட்ரி எடுத்த பிறகு நம்மளுக்கு எவ்வளோ டார்கெட் கிடச்சிருக்குன்னு சொல்லி பாருங்கள். அழகான முறையில் சூப்பராக எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பயமும் இல்லை, ட்ரேடிங்கில் லாஸும் வராது. இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் டெக்னிக்கு. நம்மளுடைய கஸ்டமர் ஒருத்தர் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுத்துகிட்டு இருக்காரு. நேத்தியே ஒரு நல்ல ஒரு லேக்ஸ் கணக்கில் ஒரு ப்ராஃபிட்டும் எடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நார்மல் கேண்டிலோட அந்த லைன்ஸை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஜோனுக்கு மேலே க்ரீன் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா, டிமாண்ட் ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகி ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம பை என்ட்ரி எடுக்கிறோம். அதே மாதிரியே கீழே இந்த இடத்துல பாருங்கள், கீழே ஒரு கேண்டிலை க்ளோஸ் பண்ண விடுங்க. இப்போ இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிருக்கா, 123. ஆமாம். அப்போ இந்த லோவை உடைக்கணும். இந்த லோவை உடைச்ச உடனே நம்ம செல்லுக்கு போகணும். இப்போ அந்த லோவை உடைக்கல, அடுத்த கேண்டில் மேலே போயிடுச்சு, அடுத்த கேண்டில் மேலே போயிடுச்சு, அடுத்த கேண்டில் மேலே போயிடுச்சு. அப்படியே பாருங்கள், இங்கே க்ளோசிங் 123 வச்சுருக்கு, லோ வந்து 122. இப்போ லோவை உடைச்சிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், செல் எடுக்கணும். செல் எடுத்துகிட்டு கிட்ட ஒரு 20-30 நிமிஷம் வந்து அப்படியே சைடு வேஸ்லேயே போயிருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து மேலே கிடச்சிருக்கு. இந்த நம்ம இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, முக்கியமாக பையும் ஆக்டிவேட் ஆகும், செல்லும் ஆக்டிவேட் ஆகும். ஆனால் ஸ்டாப் லாஸை கம்பல்சரியாக நீங்கள் போட்டுக்கணும். லாஸை வந்து நீங்கள் பெருசாக விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ப்ராஃபிட்டை வந்து சீக்கிரமாக கட் பண்ணிவிட்டு போகக்கூடாது. மார்க்கெட்டோட ட்ரெண்டிங் முடிஞ்சு அப்படின்னா நம்ம ட்ரேடை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஒன்று ட்ரேடை ரிவர்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அன்னையோட லாஸை கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும்.
அப்போ இனிஷியலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு லாட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக்கிங்க. ஒரு மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரீனில் வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் மென்டாலிட்டியே மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இது வந்து எம்எஸ்டி ஐகோரோட ட்ரேடிங்கு. இப்போ இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் ரீசர்ச் செட்டிங்ஸ் வச்சுட்டு நான் இன்னையோட மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட் டைப்பில் போயிட்டு என்எஸ்சி டுமாரோன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஜோன் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். நான் நார்மல் கேண்டில் ஸ்டிக்கில் வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த லைன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ இந்த இடத்துல இருக்கா, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் குறைக்கணும், மறந்துடக்கூடாது. ஸ்டாப் லாஸ் வந்து டைனி 2 ஸ்டாப் லாஸ் வச்சாலே போதும். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நேராக 25,131 கிட்ட வரும்போது அங்கே நீங்கள் ஹைக்கனஷ் கேண்டில் க்ரீன் கேண்டில் நம்ம ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆகி ஹையை பிரேக் ஆன உடனே அந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் வரும்போது நீங்கள் திருப்பியும் பை பண்ணணும். சப்போஸ் மார்க்கெட் வந்து 25,244 மேலே போகுது அப்படின்னா மேலே போக விடுங்க. ஒரு ரெட்டு கேண்டில் நம்மளுடைய ஜோன் ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் பண்ண விட்டுட்டு அந்த லோ பிரேக் பண்ணிவிட்டு திருப்பியும் அது க்ளோசிங் ப்ரைஸ் வரும்போது செல் எடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, அப்போ இதுதான் இன்னையோட ட்ரேடிங் மெத்தட். என்ன, 25,131 வந்துச்சுன்னா 25,100 கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். 25,244 வந்துச்சுன்னா 25,250 புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். கொஞ்சம் அட் மணியோ இல்லை கொஞ்சம் இந்த மணியோ நீங்கள் வாங்கிக்கிங்க. இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது, அதனால் ஒன்றும் பயம் இல்லை. இப்போ நேற்று என்னென்னு பாருங்கள். இப்போ நேற்று வந்து நமக்கு இந்த இடத்துல செல் ஆக்டிவேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில்லையே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லையே நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் கிடச்சிச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒன்ஸ் பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பை கிடையாது. நேற்று நமக்கு ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பைக்கு போகக்கூடாது. இது கொஞ்சோண்டு ரிவர்சல் கொடுத்துருக்கு, நம்ம ஜோனில் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டும் கொடுத்துருக்கு. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. திருப்பியும் நமக்கு எப்போ செல்லு கிடைக்குதோ அப்போ நம்ம செல்லுக்கு போய்க்கணும். திருப்பியும் இந்த இடத்துல ஹேக்கனாஷி மெத்தடில் டிஃபால்ட் செட்டிங்ஸில் நமக்கு பை கிடச்சிச்சு, அதில் நம்ம பை போய்க்கலாம். நீங்கள் எந்த மார்க்கெட் டைப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மார்க்கெட் டைப்பையும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், இல்லை நாளோட மார்க்கெட் இன்றைக்கி நான் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நானே செலக்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இன்னையோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, 25,100 இல்லை 25,000 கால் ஆப்ஷனு, மேலே வந்து 25,250 இல்லை 25,300 புட் ஆப்ஷன். இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. மார்க்கெட்டு இங்கே நம்ம ஜோன் வர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அந்த பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்த பிறகு மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுத்தால் போதும். யாரெல்லாம் வந்து எம்எஸ்டி ஐகோர் 2.0வை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. சரி, இப்போ அடுத்தபடியாக வந்து எம்எஸ்டி ஐ ட்ரெண்ட் இருக்குது. இப்போ இந்த எம்எஸ்டி ஐ ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நேற்று நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிட்டு எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, இந்த இடத்துல பாருங்கள், செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. திருப்பியும் பையிலையும் டார்கெட் கொடுத்துருக்கு, திருப்பியும் செல்லுலேயும் டார்கெட் கொடுத்துருக்கு. இதுதான். இப்போ இதே நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்ல ஒரு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒன்று எம்எஸ்டி ஐகோர் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை எம்எஸ்டி ஐ ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெண்டு பேஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா ஐ ட்ரெண்டு, இல்லை எனக்கு வந்து நான் பொறுமையாக வெயிட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஐகோர். ரெண்டுலேயுமே உங்களுக்கு 83.67% வந்து சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். 86.37% சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்கும். ஓவராலாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். டெய்லி லாஸ் வராது, பட் ஓவராலாக ப்ராஃபிட் வரும், டெய்லி ப்ராஃபிட்டும் வராது. ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் வரும், ஒரு நாளைக்கு லாஸ் வரும். பட் மந்த்லி நீங்கள் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. குறைந்தபட்சம் மந்த்லி ஒரு 5% எடுத்தால் கூட, மந்த்லி 5% எடுத்தால் கூட இயர்லி வந்து 60% ஆச்சு. ஆனால் இதில் வந்து மந்த்லியே 20 to 30% எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் போடக்கூடிய கேபிட்டலை பொறுத்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இதுபோல் உங்களுக்கு அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.